சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நடிப்பில் போன வருஷம் 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்று வேட்டையன், இன்னொன்று லால் சலாம். என்னதான் லால் சலாம் படம் சரிக்கு போனாலும் வேட்டையன் படம் அவருக்கு கை கொடுத்தது. வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடி லாபம் ஈட்டி தந்தது. ஆனாலும் விமர்சன ரீதியாக இந்த படம் மக்கள் மனசில் இடம்பெற தவறி போச்சு. அதனால் அடுத்த படத்தை கண்டிப்பாக வெற்றி படமாக கொடுப்பேன் என லோகேஷ் கனகராஜோட கூட்டணி வச்சார். அவரோட இயக்கத்தில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கெரியர் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு லோகேஷ் கனகராஜும் சரி, நம்ம ரஜினியும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரஜினியுமே டூ போடாமல் ஒரு சீன்ஸ்லேயும் நடிக்கிறாராம். டெக்னாலஜியெல்லாம் வேணாம்ப்பா, நானே நடித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ஸும் அவர் நடித்து கொடுக்குறாராம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவரோட நடிப்பில் உருவாகிற இந்த கூலி படத்துடைய வெளியீடு குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. அதை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. படத்தோட படப்பிடிப்பு சென்னை விமான நிலையத்தில் அண்மையில் நடைபெற்றது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ண இந்த ஷெடியூல் தான் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டமாக படத்துடைய மொத்த ஷெடியூலும் இதோட முடிஞ்சு போதாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட போர்ஷன்ஸும் இதோட ஓவர் ஆக போதாம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அடுத்த படத்துக்கு மூவ் ஆக போகிறாரு. இப்படி இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க குத்துப்பாடல் ஒன்றுக்கு நடிகை பூஜா ஹெக்டே சிறப்பு நடனம் ஆடி இருக்கிறதா சொல்லப்படுது. முதல் பாடல் அண்மையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம டி ராஜேந்தரோட வாய்ஸில் பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ 2வது பாடல் கூடிய விரைவிலே வெளியாக போகுது. ஜெயிலர் படத்தில் நடிகை தமன்னா ஆடிய காவாலா பாடல் பெரிய ஹிட் அடித்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே போல தான் இந்த படத்துடைய 2வது பாடலில் நம்ம பூஜா ஹெக்டே ஆடி இருக்காங்களாம். அது கண்டிப்பாக ஹிட் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில் கூலி படத்தை மே மாத வெளியீடாக திரைக்கு கொண்டு வர தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு. மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. ஆனால் மே 1ஆம் தேதி ரெட்ரோ படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அப்போது ரெட்ரோக்கும் கூலிக்கும் கிளாஷ் இருக்குமா? அதாவது நம்ம கார்த்திக் சுப்புராஜ் எடுத்து சூர்யா நடிச்சிருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படத்துக்கும் நம்ம ரஜினியோடைய கூலி படத்துக்கும் கிளாஷ் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது நடக்குமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஜெயிலர் ரிலீஸ் ஆன அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தகவல் வேறு மாதிரி வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.